அனைவருக்கும் வணக்கம். அதிகாரத்தை அடைய 48 விதிகள் அப்படிங்கிற புத்தகத்துல 6 விதிகள் பார்த்திருக்கோம். 7வது விதி இன்னைக்கு. மற்றவர்களை வேலை செய்ய வையுங்கள். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் பாராட்டினை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படிங்கிறது தான் இதனோட ஹெட்டிங். நம்மளுடைய கோல அடையறதுக்கு மற்றவர்களுடைய ஞானம், அறிவு மற்றும் அலுப்பு தட்டும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மதிப்புமிக்க நேரத்தையும் சக்தியையும் அது காப்பாற்றும். அது மட்டுமல்லாது அந்த வேலை, அந்த திறன் உங்களை வேகம் மற்றும் சக்தியின் திறமையின் கடவுளாகின ஒளிவட்டத்தை காட்டும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. காட்டுல என்ன என்ன சொல்றது, எக்கச்சக்கமான மிருகங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் மற்ற விலங்குகளை வேட்டையாடியும் கொன்னும் தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த இரையத்தை அடிக்குது. ஒரு எறும்புல இருந்து சிங்கம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அங்க இரைகள் இருக்கு. ஒண்ணு மற்றொன்றுக்கு இரையாகித்தான் அந்த வாழ்க்கை நடக்குது. ஆனா கழுதைப்புலியும் பிணந்தின்னி கழுகும் எந்த வேட்டைக்கும் போறதில்ல. அது 2மே கற்பனை திறன் குறைந்தவை அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது, ஒரு போராட்டம், ஆ வேகம் இதெல்லாம் தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, கற்பனை திறன் குறைவானவைன்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு கிரியேட்டிவா யோசிச்சு வேட்டையாட தெரியாததுனால, மற்ற விலங்குகளுடைய இதுக்கு காத்திருக்குமாம். போதுமான அளவு காத்திருந்தா, மற்ற விலங்குகள் சாப்பிடுறத ஒண்ணு விரட்டி விட்டுட்டு சாப்பிடும். இல்ல அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சத்த சாப்பிடுற பழக்கத்துக்கு வந்துருமாம். அத எக்ஸாம்பிளா சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதுகளுக்கு எது உழைக்கும் விலங்கு அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதன் பின்னால் செல்வதன் மூலமாக தன் வாழ்க்கை முழுவதும் உழைக்காமலே வாழ முடியுங்கிறத அது கத்து வச்சிருக்கு. அப்படிங்கிற எக்ஸாம்பிளா சொல்லிட்டு, நீங்கள் அப்பாவித்தனமாக இருக்காதீர்கள். நீங்கள் செயல் திட்டத்தில் ஏதாவது ஒரு கணத்தில் உழைத்துக் கொண்டிருக்கும்போது, மேலே பிணந்தின்னி கிழகுகள் வட்டமிட்டுக் கொண்டுள்ளன. உங்கள் படைப்புத் திறனை பயன்படுத்தி தாங்கள் பிழைத்துக் கொள்ளவும், ஏன் உயிர் வாழவும் கூட திட்டமிடுகின்றன. அதைப் பற்றி புகார் செய்வதில் பலனில்லை. அல்லது கசப்புணர்வினால் உங்களை நீங்களே வதை செய்து கொண்டு தேய்ந்து போங்கள். அதைவிட நம்ம அந்த காத்துக்கிட்டு இருக்கிற விளையாட்டுல சேர்ந்துக்கங்க அப்படிங்கிறார். நம்மள மத்தவங்க இப்படி பயன்படுத்திட்டாங்களே, நம்ம இப்படி வீணா போயிட்டோமேன்னு ஃபீல் பண்றத விட, பொறுமையா இருந்து அந்த கூட்டத்துல எப்படி சேர்ந்துக்கிறது அப்படின்னு யோசிங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. பீட்டர் பால் ரூபன்ஸ்ங்கிற ஒரு பழங்கால ஓவியர் அ தன்னோட ஓவியங்களை வாங்க விரும்புபவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறத உணர்றாரு. ஆனா தன்னுடைய புகழ் வெளியில அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஓவியம், 2 ஓவியம் தான் தீட்ட முடியுது. ஆனா அவருடைய தேவை மிக அதிகமா இருக்குது. புகழ் குறையாம வியாபாரத்தை எப்படி உயர்த்துறது அப்படின்னு யோசிச்சு, ஒரு குடோன்ல வெளியூர்ல இருந்து நெறைய ஓவியர்கள கூட்டிட்டு ஓவியத்துக்கு முக்கியமான தேவைகள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேக்ரவுண்ட் ஒர்க்கு, நெறைய ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் பண்ணி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வைக்கணும். அதுல முக்கியமா அந்த கண்ணு, மூக்கு, வாய்ங்கிற மாரியான ஒரு டீட்டெயிலிங் குடுக்குற வேலைகள மட்டும் இவரு பண்ணியிருக்கிறாரு. அவரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி ப்ராசஸ்ல அவர் அதைய பண்ணிக்கிட்டு, முக்கியமான ஒரு அ பையர்ஸ் எல்லாம் வர்ற அன்னைக்கு ஓவியர்கள் இருக்க மாட்டாங்க. பார்வை மாடத்திலிருந்து அந்த பையர்ஸ் பார்க்கும்போது, இவரே ஒவ்வொரு ஓவியத்தையும் தீட்டுவது போல இருக்கும். அந்த மாரியான ஒரு அரேஞ்ச்மென்ட்ட பண்ணியிருப்பாரு. அப்ப ஒரே நேரத்துல ஒரு 30 ஓவியத்துக்கு அவர் டீட்டெயிலிங் குடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர் பார்க்கும்போது, இவர் ஒரு மிகப்பெரிய மனிதர்ன்னு அவரே தன்னைத்தானே அனுமானம் படுத்திக்கிட்டு, இவர் சொல்ற விலைய குடுத்து வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. இதை ஒரு அ அவர் மட்டும் இல்ல. ஐசக் நியூட்டன் இதை ஓப்பனாவே சொல்லியிருக்காரு.
மற்ற பூதங்களின் தோள்களில் மேல் நிற்கும் திறன் வந்து என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் வந்து அதன் மூலம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயத்த உருவாக்கியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் வந்து இதைத்தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறார். ஏன்னா ஷேக்ஸ்பியர் வந்து மற்ற அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து திறமையை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கோர்த்து கொடுக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் வந்து எத்தனையோ எழுத்தாளர்கள் எத்தனையோ கதை திரைக்கதை வந்தாலுமே ஷேக்ஸ்பியரை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிளா சொல்ற எல்லாருமே வந்து தன்னுடைய திறன் வந்து மற்றவர்களுடைய திறனை பயன்படுத்துவது அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க நிக்கிறாங்க. இத வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றாரு. நம்ம வந்து சமகாலத்துல இருக்கக்கூடிய நுண்ணறிவுல யோசிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஏற்கனவே வந்து பண்டைய காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி மறுமலர்ச்சிகள் உருவாச்சு, எப்படி வந்து ஒரு இன்னோவேஷன் இருந்தது, ஒரு ரெவல்யூஷன் ஏன் வந்துச்சுன்னு படிக்கிறதன் மூலமா, அல்லது அதை பயன்படுத்திக்கிறதன் மூலமா, நம்ம குறைந்த அளவு வேலைகளை செய்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னு சொல்றாரு. சொந்த மூளையில வேலை செஞ்சு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்போ அல்லது மாங்குன்னு உழைத்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்த ஒரு அ எக்ஸாம்பிள் வந்து வரலாறுல இல்ல அப்படின்னு முடிக்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, குருட்டுக்கோழி. ஒரு பார்வை இழந்த குருட்டுக்கோழி ஒரு தீனியை மண்ணை கிளறி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. அது குருடா இருந்தாலுமே மிக கவனத்தோட போய் கிளறி அதனுடைய இரையை எடுத்து சாப்பிடுது. அது தன்னுடைய மென்மையான கால்களை பயன்படுத்தி அ அது கூடவே போற அது குருட்டுக்கோழி இப்படி பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு கோழி, அதுக்கு கூடவே டிராவல் பண்ணுது. அந்த கூட டிராவல் பண்ற கோழி வந்து தன்னுடைய கால்களை பயன்படுத்தாமல், அந்த குருட்டுக்கோழி கிளறி போடுறத, அதுல வெளியில வந்து விழக்கூடிய இரையை மிக சரியா, நிதானமா சாப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டுது. இப்ப நீங்க வந்து அந்த குருட்டுக்கோழியா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு வேட்டைக்காரர் வந்து ஒரு வண்டியை அ பயன்படுத்தி ஒரு 6 குதிரைகளை பயன்படுத்தி தான் தன்னுடைய பயணத்த தொடர்றாரு. அப்படி தொடர்வதன் மூலமா அவர் களைப்படையாமல் டிராவல் பண்றாரு. எப்போதுமே வந்து அவருக்கு மற்ற விலங்குகளை வந்து ஹேண்டில் பண்ற திறமை வந்து அவர்ட்ட இருந்திருக்கு. அதனால வந்து அவர் வந்து அந்த வண்டியை பயன்படுத்தக்கூடிய பலன் அடையறாரு. அந்த நடக்கும் வழி, அந்த டிராவல் பெயின் அப்படிங்கிறத அந்த குதிரைகளோட கால்களுக்கு குடுத்துர்றாரு. அந்த அ திறமை எனக்கு வேண்டாம். அந்த குதிரை எனக்கு தேவையில்லை. அந்த வண்டி எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் முடிவெடுத்தா, அவர் மொத்த வேலையையும் அ இறங்கி அந்த வண்டிய விட்டு இறங்கி, வண்டியோட கூடவே ஓடி வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். அவர் என்னதான் வேகமா ஓடினாலும், அந்த விலங்குகளை முந்தவே முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன அது ஏன் சொல்றாருன்னா, ஒரு உண்மையான குதிரையையும், வலிமையான வண்டியையும் பயன்படுத்தப்பட்டால், நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் கூட மிகப்பெரிய விலங்குகளை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி இத முடிக்கிறாரு. ஆ பிணந்தின்னி கழுகுங்கிறது வந்து எல்லா வகையான உயிர் வாழும் வகைகளையே விட மிக, மிக எளிதான வாழ்க்கையோட இருக்கக்கூடிய ஒரு அ பேர்டுங்கிறத சொல்றாரு. அது என்ன பண்ணுதுன்னா, உயிர் வாழக்கூடிய போராட்டத்தில் பிறர் அடையும் தோல்வி அதன் ஊட்டச்சத்தாகிறது அப்படிங்கிறாரு. அதனால நீங்க பிணந்தின்னி கழுகாக வேண்டாம். இருக்கக்கூடிய பிணந்தின்னி கழுகுகளுடைய மேல ஒரு கண் வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல படிக்க படிக்க சின்ன உதாரணங்கள் வருது அப்படின்னாலும், தொடர்ந்து பயணிக்கிறோம். வாழ்க்கை வந்து மிக சிறியது. அ அந்த சின்ன வாழ்க்கையில எல்லா வகையான அறிவையும் நம்மளே கத்துக்கணும்னு நெனைக்கிறது முட்டாள்தனம்.
அவரவர்களிடம் இருந்து பெறக்கூடிய அறிவை வைத்து நம்ம வந்து வாழ்க்கையை கட்டமைக்கிறத இந்த விதியுடைய கடைசி பாயிண்டா வச்சு முடிக்கிறாரு. நன்றி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.